நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவரே என்ன வார்த்தையை பேசணும் அப்படின்னு. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னா, நேரடியாக ஆண்டவர் சில மனிதர்களை முகமுகமாய் அவர்களை சந்தித்து ஆண்டவர் ரொம்ப நல்ல பையன் பாணி அப்படின்னு கர்த்தர் அவர்களிடத்துலையும் சொல்றாரு. அவங்களை எதிர்த்த, விரோதித்த, அவங்கள ரொம்ப குறைவாய் நினைத்த மக்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என் பிள்ளைய குறித்து நீ தப்பா நினைச்சியா? என் பிள்ளையினுடைய பேரை நீ கெடுக்கலாம் நினைச்சியா? என் பிள்ளை யார் தெரியுமா? என் மகன் யார் தெரியுமா? என் மகன் யார் தெரியுமா? அப்படின்னு அநேகருக்கு முன்பாக இந்த அப்ரிஸ்டேட் அப்படின்னா அதை கனப்படுத்துறாங்க பாருங்களேன், தட்டி கொடுக்குறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு சில மனிதர்கள் என்னுடைய கண்களுக்கு முன்பாக வந்து கொண்டே இருந்தார்கள். அப்போ உடனே நான் நினைச்சேன், நிச்சயமாய் ஆண்டவர் தான் இந்த வார்த்தையை பேசுறாரு. ஆண்டவர் ரொம்ப நன்றி சொன்னேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனை தாழ்த்துகிறவர் அல்ல, ஒரு மனிதனை உடைக்கிறவர் அல்ல, ஒரு மனிதனுடைய பலவீனத்தையே சுட்டி காட்டி அவனை கீழே தள்ளுகிறவர் அல்ல. நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பலவீனத்தில் இருந்துட்டோம், ஒரு தவறை செஞ்சிட்டோம் அப்படின்னு கர்த்தர் சமூகத்தில் போய் நின்று அழுது நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்யும் போது, தேவ சமூகத்திலிருந்து திரும்பி வரும்போது அதே உணர்வோடு வரமாட்டோம். எப்படி வருவோம் தெரியுமா? ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரும், ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரும், கர்த்தர் என்ன மன்னிச்சார் அப்படின்னு நமக்கு தோணும், அந்த பிரசன்ஸ் நம்மை தொடரும். அப்போ நம்முடைய ஆண்டவர் எதிலே ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னா, நம்மை தட்டி கொடுத்து நம்மளை என்கரேஜ் பண்றதுல நம்முடைய ஆண்டவரை போல வேறு ஒருவரையும் பார்க்கவே முடியாது. நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தில் வாசிப்பீர்களே ஆனால், அந்த முதல் அதிகாரத்தில் சொல்லுகிறது, பூமி எங்கும் சுற்றி திரிகிற பிசாசு யார் சமூகத்தில் போய் நிற்கிறான்னா, கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கிறான். அப்போ கர்த்தர் சமூகத்தில் எதுக்காக அவன் போய் நிற்கிறான் அப்படின்னு சொன்னா, நிறைய பேரை குறித்த கம்ப்ளைண்ட் சொல்றதுக்காக போய் நிற்கிறான். இவன் இப்படி, இவன் திருடுனா, இவன் கெட்ட வார்த்தை பேசினா, இவங்க மனைவியை அடிச்சாங்க, இந்த மனைவி கோவப்பட்டாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னு நீங்க ஏன் இன்னும் அமைதியா இருக்கிறீங்க? அவன் எப்படி உங்களுக்கு பிரியமா வாழ முடியும்? அப்போ குறை சொல்லுவதற்காக பிசாசு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறான். சத்ரு அப்படிதான் நம்மளை என்கரேஜ் பண்றது மாதிரி என்கரேஜ் பண்ணிட்டு நம்மை குறித்து தூற்றி திரிந்து நம்மை குறை சொல்லுவவன் தான் பிசாசு. அப்போ குறை சொல்லுகிறதற்காக அவன் கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கும் போது ஆண்டவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு சொல்றதை விட அவர் நிப்பாட்டல. அந்த குறை சொல்றதற்காக வந்த அந்த பிசாசை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் ஆகிய அவனை போல பூமியிலே ஒருவரும் இல்லை என்றார். யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் எழுதுறவங்க எழுதிக்கிங்க. 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், யோபு 1வது அதிகாரம் 8வது வசனம். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல அந்த பிசாசுக்கு முன்னாக யோபு என்ன பண்றாரு அப்படின்னா, அவ்வளோ என்கரேஜ் பண்றாரு, அவர் தட்டி கொடுக்குறாரு. என் பிள்ளை மாதிரி யாராவது இருப்பாங்களாப்பா? என் பிள்ளை யார் தெரியுமா? என் பிள்ளையை குறித்து குறை சொல்ல வந்திருக்கிறியா? ஸோ அது மட்டுமல்ல, வேதத்தில் மோசே என்கிற கதாபாத்திரம் ஒரு நல்ல கதாபாத்திரம். தன்னுடைய வயதிலே 40 ஆண்டுகளில் தனக்கு எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல எந்த தப்புமே அவன் பண்ணலை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கே நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணாமல் இருக்கணும்னா, உங்களை சுற்றி தப்பு நடக்கும்போது நீங்கள் தப்பு பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலில் நீங்கள் வந்துடுவீங்க. ஹலோ, கவனிங்க, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கவனிங்க. நீங்க பாருங்க, நீங்க வேதத்துல போய் தேடி பாருங்க, எங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் சுற்றி தவறு நடக்கும் போது பரிசுத்தமாய் வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாரையுமே ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். நீங்க யோசேப்பை எடுத்து வேதத்துல வாசி பாருங்க. தனக்கு முன்பாக பாவம் இருக்குது, தனக்கு முன்பாக இருக்கிறவர்கள் பாவம் செய்கிறார்கள், தனக்கு முன்பாக இருக்கிறவர்கள் பாவத்திற்காக அழைக்கிறார்கள். ஆனா தன்னை சுத்தி அவ்வளோ அசுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது பரிசுத்தமாய் வாழ்ந்தான் பாருங்களேன், பரிசுத்தமா வாழணும்னு முடிவெடுத்தான் பாருங்க. அவனை கர்த்தர் ஒரு பெரிய மனுஷனா கர்த்தர் மாற்றினார். நீங்கள் சாமுவேலை குறித்து வேதத்தில் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஏலியின் மக்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். தனக்கு முன்பாக இருக்கிற போதகருடைய பிள்ளைகள் அசுத்தமான வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. அவன் வயிறு நிறைய சாப்பிட்றான்,
அவனுக்கு பிடிச்ச கறியை சாப்பிட்றான். அவன் வந்து தேவாலயத்திலே வருகிற பெண்களோட அசுத்தமா நடக்கிறான். ஆனா தன்னை சுற்றி பாவம் நடக்கும்போது நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை, எனக்கு அதுல ஈடுபாடே இல்லைன்னு அந்த இடத்துல பரிசுத்தமா வாழ்ந்ததுனால வேதம் சொல்கிறது சாமுவேலை கர்த்தர் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் பெரிய தீர்க்கதரிசியா கர்த்தர் மாற்றினாராமா. ஸோ ஒரு வாலிப தங்கச்சியை, ஒரு வாலிப தம்பியை ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய காரியத்திற்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிங்கன்னா, உங்களுடைய முதல் கமிட்மெண்ட், உங்களுடைய முதல் ஒப்பு கொடுத்தல் எங்கே ஆரம்பிக்கணும் தெரியுமா? சுற்றி இருக்கிறவன் கெட்ட வார்த்தை பேசுவான், ஆனால் நீ கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. சுற்றி இருக்கிறவன் சினிமா பாட்டு பாடுவான், நீ சினிமா பாட்டு பார்க்கக்கூடாது. சுத்தி இருக்கிறவர்கள் வந்து அவனுக்கு முடிஞ்ச எல்லா பாவத்தையும் செய்வாங்க, ஆனா நீங்க செய்யக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் தனித்துவமாய் இருப்பீர்களே ஆனால் நான் நம்புறேன் ஆண்டவர் ஆயிரக்கணக்கான பேருக்கு முன்பாக உங்களை தனித்துவமாய் நிறுத்தி நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி அழகு பார்க்கிற, ஆமென், அழகு பார்க்கிற ஒரு நல்ல தெய்வம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்போ ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் வந்து பாவம் பண்ணும்போது நம்ம பண்ணிடக்கூடாது. நமக்கு அவர்களை காட்டிலும் நமக்கு ஒரு வித்தியாசம். சொல்லுங்க எல்லாருமே, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கண்டிப்பா ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றதற்கு ஒரு வித்தியாசம் கண்டிப்பா வேண்டும். ஆமென். ஆனா சில நேரத்துல வந்து அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கிறீங்க. அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தானுக்கும் எந்த விதத்திலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடாது. அதான் இந்த போலீஸ் இதில் வேலை பார்க்குறவங்க வந்து அவங்களுக்கு தெரியும், இந்த அக்யூஸ்ட் இருக்காங்கல்ல, தவறு பண்ணுகிறவர்கள், இந்த தவறு பண்ணுகிறவர்களை மட்டும் பிடிக்க மாட்டாங்க, அந்த தப்பு பண்ணுறவங்க கூட இருக்கிறவங்களையும் பிடிச்சிருவாங்க. அவன் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் கூட இருந்த உடனே நீ கூட இருந்தில்லப்பா, நீ கூட இருந்தல, நாளை இதே தப்பை நீ பண்ண ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறது? அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் எப்படி இருந்தாலும் நான் அந்த இடத்துல நான் எப்படி என்ன பண்ண மாட்டேன்னா இருக்க மாட்டேன். வாலிப தம்பியும் தங்கச்சியும் ரொம்ப கவனமாக கேளுங்க, உன்னை எல்லாரும் எப்படி தான் பார்க்கணுன்னா வித்தியாசமாக தான் பார்க்கணும். நீ அவங்களுடைய கண்களுக்கு எப்படி தெரியணும் சொல்லுங்க? உண்மையாய் நீ ஆண்டவருடைய பிள்ளைன்றதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, அவன் கண்ணுக்கு முன்னாடி நீ வித்தியாசமாய் தெரிகிறது தான் நீ ஆண்டவருடைய பிள்ளைன்றதுக்கு அர்த்தம். என்னடா நீ, உனக்கு இந்த மாதிரி இப்போ வராதா, நீ இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டியா, உனக்கு இந்த மாதிரி ஆசை எல்லாம் இருக்காதா அப்படின்னு உன் ஃப்ரெண்ட்ஸு உன்னை பார்த்து கேட்கறது தான் உன் தலை மேலே வச்சிருக்கிற பெரிய அவார்டு. அதுதான் உனக்கு தலை மேலே வச்சிருக்கிற பெரிய ஆசீர்வாதம். அப்படி சொல்லணும். நம்மளை பார்த்தா அப்படி சொல்லக்கூடாது, என்னடா கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிற, இவ்வளோ மோசமானவனா இருக்கிற, சர்ச்சுக்கு போகிறேன்ற, ஃபாதர்லாம் அப்படி கிடையவே கிடையாது, நீ என்னன்னா இவ்வளோ கேவலமாக இருக்கிறியடா அப்படின்ற கூடாது. நம்ம நிறைய பேர் அப்படி தான் பேரை சம்பாதிச்சு வச்சுருப்போம். ஐயோ அவன் கிறிஸ்தவன் தான், அவன் பைபிளை தூக்கி தான் போவான், அவன் மோசமான ஆளவன் அப்படின்ற பேர் வந்துடக்கூடாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது சுற்றி இருக்கிறவர்களை அவ்வளவு பாவத்தில் இருக்கும்போது கூட இந்த மோசம் என்ன பண்ணா அப்படின்னா, வேதம் சொல்லுது பாவத்தை அவன் செய்ய விரும்பலை, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோட சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதை அவன் எப்படி நினைச்சானாமா? பாக்கியமாய் நினைத்தான். சோ அந்த 40 ஆண்டுகள் எல்லாம் தன்னை சுற்றி பாவம் செய்வதற்கு அவ்வளவு வசதிகள் இருந்தும் அவன் பண்ணாததுனால ஆண்டவர் கடைசியில எல்லாருக்கும் முன்னாடியும், அதுவும் தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி எப்படி தட்டி கொடுக்கிறாரா, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாய் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு இந்த ஆராதனை வேளையில நீங்க எல்லாரும் என்ன ஜெபிக்கணும்னா, ஒரு நாள் கர்த்தர் என்ன எல்லாருக்கும் முன்னாடியும் என் பையன் நல்லவன், என் பொண்ணு நல்லவா, என் பொண்ணு ஆண்டவரை தேடுறவா, என்னை குறித்த சாட்சி மனிதன் அல்ல கர்த்தரே கொடுப்பாரா? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவருடைய பிள்ளையே, எல்லாரும் உங்களை நல்லவன்னு சொல்கிறாங்க, எல்லாரும் உங்களை நல்லவான்னு சொல்கிறாங்க, எல்லார்ட்டும் நீங்கள் நல்ல பேர் வாங்கிட்டீங்க. ஆனால் உங்களை பார்த்து கேட்குறேன், இன்று இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுடைய தோளை தட்டி நீ நல்லவாப்பா, நீ நல்லவன் அப்ப அப்படின்ற பேரை உங்களால் வாங்க முடியுமா? கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பாரா? ஆண்டவர் உங்களை குறித்து தட்டி கொடுப்பாரா? நீங்கள் மேடையில் ஒரு கிஃப்ட் நீங்கள் வாங்கிடலாம், பாஸ்டர்கிட்ட ஒரு கிஃப்டை வாங்கிடலாம், மேனேஜர்கிட்ட ஒரு கிஃப்டை வாங்கிடலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன்.
யார் உத்தமனாமா சொல்லுங்க. நீங்க முதல்ல யாரால புகழப்படணும்? சத்தம் கேட்கல, சத்தமா சொல்லுங்க. கர்த்தரால் புகழப்படணும். ஆண்டவர் உங்களை தட்டி கொடுக்கணும். ஆண்டவர் உங்களை என்கரேஜ் பண்ணணும். இன்றைக்கு ஒரு ஜபமாகவே மாறட்டும். ஆண்டவரே, ஒரு நாள் நான் என்னுடைய ஜபத்தில் இருக்கும்போது ஃபீல் பண்ணணும். என்ன அப்படின்னா, என் தோளை தட்டி நீ நல்லா ஊழியம் செய்யறடா, நீ நல்லா ஜெபம் பண்றடா, நீ நல்லா பரிசுத்தமாக வாழ்றாடான்னு என் இயேசு என்னை தட்டி கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. டேய், நீங்க 2 பேரும் எதுக்கு போறீங்க? உட்காருங்க. ஆமேன். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ அப்போ யார் நம்மளை புகழணும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். யார் புகழணும்? கர்த்தரால் புகழப்படணும். கர்த்தரால் புகழப்படணும். அப்போ அதை ஒரு ஜெபமாக பண்ணுவோம். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை வேண்டும். எனக்கு ஒரு இரக்கத்தை நீங்கள் செய்யணும். ஆண்டவரே, நான் உங்களால் புகழப்படணும். முழு பெல்லத்தோட சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களால் நான் புகழப்படணும். உங்களால் நான் புகழப்படணும். நீங்க என்ன புகழணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற புகழ்ச்சியை விட, என் சொந்தங்களிடத்தில் இருக்கிற புகழ்ச்சியை விட, ஆண்டவரே என்னுடைய மேனேஜர் இடத்துல இருக்கிற புகழ்ச்சியை விட, தகப்பனே உங்களாலே புகழப்படுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் இப்பொழுது எனக்கு கட்டளையிடும் ராஜா. நான் ஆசைப்படுகிறேன், நான் விருப்பப்படுகிறேன். உமக்கு முன்பாக ஒரு நாள் என்னை நிற்க வைத்து அப்படியே என்னுடைய தோளை தட்டி நீங்க சொல்லணும், நீ நல்லவன், நீ நல்ல பிள்ளை, நீ ஜெபிக்கிறவன். ஆண்டவரே, அப்படி ஒரு நாள் பரலோகம் என்னை அங்கீகரிக்கிறதை, ஒருவேளை இந்த தேசத்திலிருந்து ஆண்டவரே கண்ணை மூடி பரலோகத்திற்கு வரும்போது உங்களால் அங்கீகரிக்கப்பட்ட, உங்களால் தட்டி கொடுக்கப்படுகிற ஒரு மனுஷனாய், உங்களால் புகழப்படுகிற ஒரு மனுஷனாய் கர்த்தர் நீரனை மாற்றுவீராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ ஆண்டவர் வேதத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, அவர் தட்டி கொடுத்தார், அவர் புகழ்ந்தார். அப்போ தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். நம்ம யாரால புகழப்படணும் சொல்லுங்க? தேவனால் புகழப்படணும். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் மனசுக்குள்ள ஒரு ஆசை வேணும். என்னை கர்த்தர் என்ன பண்ணணும்னா என்னை தட்டி கொடுக்கணும். நான் சொல்றேன், உலகத்திலே இருக்கிற மனுஷனுடைய புகழ்ச்சியை எல்லாம் நீங்கள் ஈஸியா வாங்கிடலாம். ஏன்னா நம்மளை பற்றி நிறைய பேருக்கு என்ன பண்ணாது தெரியாது. நம்முடைய வெளி தோற்றம் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவரிடத்துல நல்ல பேர் வாங்குறது அவ்வளவு சுலபமானது அல்ல. இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துலையும் நல்ல பேர் வாங்குறதுக்கு மனுஷன் என்னென்னமோ பண்றான், என்னென்னமோ செய்யறான். பொதுவா நான் பார்த்துருக்கிறேன், நல்லவங்க நிறைய பேர் தண்டிக்கப்படுவாங்க. ஆனா இந்த கொஞ்சம் கண்ணிங்கா இருக்காங்க பாருங்களேன், கொஞ்சம் கவனமா பேரை காப்பாத்துறவன் அவன் கரெக்டா இருப்பான் பாருங்க. அவங்க நல்லவங்கள மாதிரி இருந்துருவாங்க. அப்போ நம்ம கண்ணுக்கு யாரை தெரியும் தெரியுமா? அதான் கணவன் மனைவி 2 பேர்ல இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு வளர்ந்ததுக்கு பிறகு உங்க அப்பா நல்லவரா உங்க அம்மா நல்லவங்களா அப்படின்னு கேட்டா ஒரே டபால்னு ஒரே கவுத்தரும் எங்க அப்பா தான் நல்லவர்னு. ஏன் அப்படின்னு சொன்னா, அப்பா வாயை திறந்து என்ன பண்ண மாட்டாரு, ஒண்ணுமே பேச மாட்டாரு. சில அப்பா அமைதியா இருப்பார். ஆனா சில அம்மாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சொல்லிட்டே இருப்பாங்க. பேசுற அம்மா தப்பா தெரியும், பேசாத அப்பா. ஆனா மொத்த பிரச்சனைக்கும் யார் தான் காரணமா இருப்பாரு? அவர் தான் காரணமா இருக்க. அமைதியா உட்கார்ந்து இருப்பாரு. அப்போ அவர் நல்ல பேர் வாங்கிடுவாரு. ஆனா இந்த கத்திட்டே இருக்கிற அம்மா கெட்ட பேர் வாங்கிடுவாங்க. அப்போ நம்ம நிறைய பேர் உலகத்துல அப்படிதான் நடக்குது. சிலர் ரொம்ப ஞானமா நல்ல பேர் வாங்கிடுறாங்க. ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்காது, அது ரொம்ப நாள் இருக்காது. நீங்க இன்னைக்கு நினைங்க, ஆண்டவரே நான் என் மேனேஜர் இடத்துல நல்ல பேர் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் நல்ல பேரை வாங்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எங்க கணவனிடத்துல நல்ல பேரை வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நல்ல பேரை வாங்கணும். நான் நம்புறேன், கர்த்தரால் புகழப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை எங்கிருந்தாலும் அவனுக்கு வெற்றி அவங்களை தேடி வரும். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை புகழுகிற மாதமாய், கர்த்தர் உங்களை தட்டி கொடுக்கிற மாதமாய், ஆமேன், என் மகனை போல என் மகளை போல இல்லை அப்படின்னு சொல்லுகிற கரங்களை தட்டும் போதே அந்த ஆசைகள் அப்படியே நிறைவேறுவதாக, அது அப்படியே நிறைவேறுவதாக. ஆமேன் சொல்லுங்கள். அப்போ ஒரு 4 காரியத்தை மட்டும் உங்களுக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க போறேன். அப்படின்னா, ஆண்டவர் வேதத்திலே புகழ்ந்த 4 தேவனுடைய பிள்ளை. ஏன் ஆண்டவர் அவங்கள புகழ்ந்தாரு, அவங்க புகழ்றதுக்கு என்ன ஆண்டவர் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்றத நான் சொல்லி நம்ம அந்த அந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவோம். நம்மையும் கர்த்தர் நம்மையும் ஆண்டவர் புகழ போறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். நான் இந்த சர்ச்சில் வாலிபனாக இருக்கும்போது, அந்த சர்ச்சில் வாலிப பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். எது தெரியுமா, ஒரு நாளாவது பாஸ்டர் என்னை முன்னாடி கூப்பிட்டு இவன் ரொம்ப ஜெபிக்கிறவன் அப்படின்னு சொல்லணும்.
வெளியே அந்த வெளியே உள்ளதில்ல ஒரு நல்ல பையன், நல்ல ஒழுக்கமுள்ள பையன் அப்படின்னு அவங்க முன்னாடி சொன்னால் எப்படி இருக்கும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஒரு நாள் அது பாஸ் அப்படி சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லி. ஆனால் பாஸ்ட திட்டு தான் வாங்குவோம், நம்ம அங்கேருந்து திட்ட தான் செய்வார், அதான் நடக்கும். ஆனால் ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் புகழ்ச்சி அதுதான். அந்த நாளை மறக்கவே முடியாது. சர்ச்சில் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சர்ச்சு நிரம்பி வழியுது. அப்போ வந்து அதில் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் ஒரு 2 minutes 2 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அந்த 2 நிமிஷத்தில் பாட்டு பாடலாம், வசனம் சொல்லலாம், ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்லலாம், அந்த மாதிரி அந்த 2 minutes சொல்லிடணும். அது ஒரு பெரிய போட்டி. அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து கிஃப்ட் பாஸ்டர் கொடுப்பாரு, அது எல்லாருக்கும் முன்னாடி வச்சு. அப்போ வந்து நான் வந்து பெரிய ப்ரிப்ரேஷன், சின்ன ப்ரிப்ரேஷன் இல்லை. எங்கள் அக்கா தான் அப்போ எனக்கு பெரிய பாட்டு மாஸ்டர். எங்கள் அக்கா வந்து பாட்டு சொல்லி கொடுப்பா. அப்போ வந்து ஒரு பாடல் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்பா நான் தவறு செய்தேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன். அது ஒரு ஆர்சி பாட்டு. ஸோ அந்த பாட்டை பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி ராத்திரி முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு பாட போகிறோம், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகிறோம், பாஸ்டர் நம்மளை பார்த்து தட்டி கொடுத்து இவனை மாதிரி யாருமே இல்லைன்ற போகிறார் அப்படின்னு பெரிய ப்ரிப்ரேஷன் ஆகி வச்சோம். இந்த பாட்டு பாடுறதுக்கு வெயிட் பண்ணுறவருக்கே அது பயங்கரமான கஷ்டம் தெரியுமா. ஒவ்வொருத்தரும் பாடும்போது மனசு பக்கன்னு இருக்கும், அடுத்தது நம்மளா அப்படியே பயத்தோடு உட்காந்துருக்குறேன். இந்த சைடில் டோரு அங்கே ஒர்க் பண்ணுறது, வேலை செய்யறதுக்காக சர்ச்சில் இருக்கிற அந்த பாஸ்டர்ஸ் ஊழியம் படித்தவங்க இருக்காங்க. அவங்க அங்கேருந்து வந்து என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு ஒரு பயம், நான் போகிற நேரத்தில் பாஸ் கூப்பிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஒரு நிமிஷம் இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. போன உடனே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாஸ் டீ கொடுக்க சொல்லுவார், பால் வாங்கி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, நீ ஒரே ஓட்டமாக போய் பால் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு. பால் வாங்க போகிற இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 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 500 மீட்டர்னு வைங்களேன், அப்படி இருக்குது. நான் உடனே சொல்கிறேன், ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னா, எப்பா இதாக இருக்குது, ஓடி போய் வாங்கிட்டு வந்துடலான்னு. உடனே நானும் வந்து சரி போயிட்டு ஓடி வந்துடலான்னு சொல்லிட்டு வாடி எடுத்துகிட்டு ஓடி போகிறேன். பாலை வாங்கிட்டு கையிலேருந்து ஓடி போகலான்னு பார்த்தா அது என்ன பண்ணுதுன்னா ததும்புது, அப்படியே கொட்டுது கீழே. அப்போ ஓடி போக முடியாது, இப்போ பாலை கொட்ட முடியாதுல்ல. மெதுவாக நடந்து அந்த பாலை கொண்டு வந்து முடிக்கிறதுக்குள்ள பாஸ் என்ன கூப்பிட்டார். நான் இல்லை, பென்ஸ் இல்லையா அப்படின்ட்ட உடனே சரி அடுத்த பேர் பாடிட்டாங்க. பாட்டு போட்டி, வசன போட்டி எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் வாசலில் போகிறேன், எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இனி யாரும் இல்லைன்னு பாஸ்டர் கேட்குறாரு. வாசலில் போய் நின்ன உடனே என்னை பார்த்துட்டாரு. சின்ன சர்ச்சு தான். பார்த்த உடனே அவருக்கு வந்து கோவம் வந்துச்சு. என்ன இந்நேரத்துக்கு வர, என்ன பிரச்சனை உனக்கு, எங்கே போனேன் அப்படின்னு. பால் வாங்குறதுக்காக போனேன் அப்படின்னு. உடனே அவர் என்கிட்ட சொன்னார், ஜனங்கள்ட்ட பார்த்து கேட்டார், இவனுக்கு வேணா ஒரு வாய்ப்பை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். நீங்கள் சொன்னீங்கன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க வேணாம் அப்படின்னு. உடனே சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ வந்து அந்த பால் வாங்கி கொடுத்து அந்த கையோடு வரேன் நான் முன்னாடி. ஏற்கனவே பதட்டம், இப்படி வர பேசிட்டாரா பாஸ்டர். அந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணேன். அப்பா நான் தவறு செய்தேன். இந்த சம்பவத்துக்கும் இந்த பாட்டுக்கும் அழகா சிங்க் ஆயிடுச்சு. அப்படியே நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான் அப்படின்னு. உடனே ஒரு பக்கத்தில் ஜனங்கள் சிரிக்கிறாங்க, ஒரு பக்கத்தில் கை தட்டுறாங்க. அப்படியே அந்த மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா அந்த களை கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. உடனே பாஸ்டர் எழுதும் போது எழுதினாரு, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பென்ஸ்க்கு தான் அப்படின்னு எழுதினாரு. ஸோ அன்னைக்கு இருந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அப்போ அன்று அந்த மேடையில் வந்து பல நாட்கள் ஆசைப்பட்டு ஒரு பரிசுத்தவானுடைய கையில் நம்ம வந்து அந்த அந்த நல்ல பையன் அப்படின்ற பேரை வாங்கணும். பாஸ்டர்ட்ட நான் உலகத்தில் வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. என் டீச்சர் என்ன முன்னாடி நிறுத்தி இவன் 100க்கு 100 மார்க் எடுத்துருக்கிறான் அப்படின்னு நினைக்கவே இல்லை. நான் அது என்னமோ ஆசை வரல, அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. ஆனால் எங்கள் பாஸ்டர் வந்து என்னை அப்படி சொல்லணும்னு நினச்சேன். நான் ஜனங்களுக்கு முன்பாக, ஆலயத்திற்கு முன்பாக ஒரு நல்ல பிள்ளை, நல்ல பையன் அப்படின்ற பேரை வாங்கணும்னு பல முயற்சி எடுத்து அன்றைக்கு ஒரு தட்டி கொடுத்தல ஃபர்ஸ்ட் டைம் கர்த்தர் தந்தா இருப்பாருங்க. நான் கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு நம்புகிறேன், இன்று வரையிலும் கர்த்தர் நிறைய இடங்கள் அந்த சாட்சியே கேட்க வைத்திருக்கிறார். அதனால இந்த ஜபத்தில் எந்த பிள்ளை, எந்த ஆண்டவருடைய பிள்ளை கர்த்தர் என்ன சாட்சியா நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, மனுஷனுக்கு முன்பாக ஒருவேளை நான் சாட்சியை கெடுத்துடுவேனோடு நீ நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை விடமாட்டார். ஒரு நாள் அநேகருக்கு முன்பாக ஒரு தட்டி கொடுத்தலை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் வேலை ஸ்தலத்தில் அந்த தட்டி கொடுத்தலை நீங்கள் பெறுவீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக அந்த தட்டி கொடுத்தலை நீங்கள் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆசைப்படணும். ஆமென். ஸோ வேகமாக நம்ம வந்து ஆண்டவரால் புகழப்பட்ட சில மனிதர்களை ஏன் ஆண்டவர் அவங்கள புகழ்ந்தார் அப்படின்றத வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வேகமாய் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம்
மத்தேயு 25:23 ஓகே. லூக்கா 16:10 இந்த 2 வசனங்களையும் வாசிக்கலாமா? எடுத்தீர்களா? மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஓடுங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவனுடைய எஜமான அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். நீங்க அடுத்த அந்த வசனத்தையும் லூக்கா 16:10 நீங்க எழுதிக்கிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. நல்லா கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்திலே எஜமானன் என்கிறவர் ஆண்டவர் தான் அந்த இடத்துல எஜமானனா இருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு 3 பேர் அவருடைய சமூகத்துல நிக்கிறாங்க. ஒரு 3 நபர்கள். அப்போ ஒவ்வொரு நபர்களும் வந்து நிக்கிறாங்க. ஒரு நபரை பார்த்து தட்டி கொடுக்கிறாரு, இன்னொரு நபரை பார்த்து தட்டி கொடுக்கிறாரு. ஆனா இன்னொரு நபரை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்ப நீ யாருக்குமே உதவாதவனா இருக்கிறியே, நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ ரொம்ப மோசமானவனா இருக்கிற, நீ எதையுமே செய்யல, அவ்வளவுதான், நீ வந்து சந்தோஷத்துக்குள்ள நீ பிரவேசிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மனிதனை பார்த்து சொல்கிறார், உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், ஆதலால் நீ அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியாய் வைப்பேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் முதலாவதாக இங்கே ஒரு மனுஷனை ஆண்டவர் தட்டி கொடுக்கிறாரு. யாரை தட்டி கொடுக்கிறாரு அப்படின்னா, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தவனை. ஆமென் சொல்லுங்க. இது என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய கை 3 பேருடைய கையிலே தாளந்து கொடுக்கப்படுகிறது. ஒருத்தருடைய கையில் 5, 3, 2, 1 அந்த மாதிரி கொடுக்கப்படுது. தாளந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த தாளந்தை கொடுத்துட்டு கொஞ்ச நாள் அந்த தாளந்தை நீ வச்சுக்கோ, அதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி இப்ப கணக்கு கேட்கறதுக்காக வர்றாரு. என்ன பண்ணீங்க, நான் கொடுத்த அபிஷேகத்தை என்ன பண்ண, நான் கொடுத்த தாளந்தை என்ன பண்ணேன்னு கேட்கறதுக்காக எஜமானன் வருகிறார். அப்போ அவங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறத யாரெல்லாம் ரொம்ப பெருக்கி 5 10 மாத்தி அந்த மாதிரி கொடுத்தாங்களோ அவங்கள அவர் என்ன பண்றாருன்னா தட்டி கொடுத்து, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல அதிகாரியாய் வைப்பேன். இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் முதலாவது யாரை கர்த்தர் கனம் பண்ணுகிறார், யாரை கர்த்தர் தட்டி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராமா, தட்டி கொடுப்பார். சிலருடைய வாழ்க்கையில ரொம்ப அவங்க தப்பு பண்றது என்ன அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் ஒரு பெரிய கிரௌடுன்னா நான் செய்வேன், ஒரு பெரிய வேலைன்னா நான் செய்வேன், ஒரு பெரிய சம்பளம்னா நான் செய்வேன், ஒரு நல்ல வீடுன்னா நான் கிளீனாக வச்சுக்குவேன். எல்லாத்துலேயும் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரிலாம் இருந்தால் நான் பண்ணுவேன், ஆனால் இது கொஞ்சம், இது சின்னது, இது என்ன பெருசா. ஆனால் ஆண்டவர் யாரை கர்த்தர் தட்டி கொடுத்து கனப்படுத்துறாரு அப்படின்னா, நீங்கள் எதில் உண்மையாக இருக்கணுமா மாமா, கொஞ்சத்தில். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சிலர் வந்து சில தாளந்துகளை வந்து அதை பயன்படுத்துகிறதே இல்லை. பாருங்க, ஒரு தம்பி என்னிடத்துல வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக வேலை இல்லாமல் அவன் கஷ்டப்படுறான். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. 3 வருஷமா இவன் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறானே, ஆண்டவரே என்னப்பா என்ன ஆச்சு, நீ ஏதோ ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா, பாஸ்டர் நான் படித்த படிப்புக்கு 12,000 ரூபா சம்பளம் தர்றேன்றான். 12,000 ரூபாவுக்கு போய் நான் எதுக்கு பாஸ்டர் வேலைக்கு போகணும், எதுக்கு? நான் படித்த படிப்புக்கு 12,000 ரூபா தான் வேலை தரான். அந்த 12,000 ரூபா நான் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நமக்கு நல்ல வேலை வரட்டும். 12,000 ரூபாய் நான் படித்த படிப்புக்கு ஒரு மாதம் வந்து 1.5 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கணும். நான் வந்து 12 மாதம் உழைச்சி 1.5 லட்ச ரூபா வாங்குறதுக்கு ஒரு மாதம் வேலைக்கு போய் வாங்கிடுவேன் பாஸ்டர். ஆனால் எத்தனை வருஷமா உட்காந்துருக்கிறாரு? 3 இயர்ஸா, 3 வருஷமா. அப்போது கொஞ்சத்தை அவங்களால என்ன பண்ண முடியல, கேட்கல. சிலருக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுத்தா நான் செய்வேன்னு வாங்க, ஆனால் சின்ன பொறுப்பு கொடுத்தா கேட்கல. நிறைய பேருக்கு செய்ய முடியாது. அதெல்லாம் எவன் பண்ணுவான், அதெல்லாம் யார் பண்ணுவான், என்னாலெல்லாம் பண்ண முடியாது, எனக்கெல்லாம் அது வேண்டாம். ஆனால் என்னுடைய ஆண்டவர் பார்க்கிறது உங்கள் கையில் பெருசை அல்ல, கொஞ்சத்தை கர்த்தர் பார்க்குறாரு. எதில் உண்மையாக இருக்கீங்களான்னு கர்த்தர் பார்க்குறாரு. சொல்லுங்க, உங்கள் தாளந்துகளை வீணடிச்சிடாதீங்க பிரதர்.
உங்கள் தாளந்துகளை அடிச்சிடாதீங்க சிஸ்டர். உங்கள் கையில் கொடுத்துருக்கிற அந்த கொஞ்சத்தில் நீங்கள் என்னவா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு தெரியுமா? கேட்கல? உண்மையாக இருக்கணும். என்னால் முடிஞ்சதை இதுலன்னா ஏதாவது ஆசீர்வாதத்தை பார்ப்பேன், இதுலனா ஏதாவது வெற்றியை பார்ப்பேன். நான் வந்து பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, இந்த வாலிபர்களுக்கெல்லாம் இந்த சாட்சி தெரியணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல என்னுடைய தாயார்கிட்ட வந்து நான் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு 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 காசு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொடுத்தது வந்து 3 ரூபாய். 3 ரூபாய். அந்த 3 ரூபாவை ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுடைய கையில் வாங்குறேன். ஆனால் எங்கள் அம்மாவுடைய கையில் அந்த 3 ரூபாவை நான் திருப்பி கொடுக்கும்போது 17 ரூபாவாக கொடுத்தேன். அந்த 3 ரூபாவை 17 ரூபாவாக கொடுத்தேன். அந்த நாட்களில் வந்து எங்களுடைய ஊர்லேயே ரொம்ப மட்டமான ஒரு வேலை, என்ன வேலை அப்படின்னு சொன்னால், இந்த பழைய இரும்பு பொருட்கள் எல்லாம் வாங்குறது விற்கிறது. அதெல்லாம் வீடு வீடாக போய் வாங்குவாங்க பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப குறைவான வேலையாக இருந்துச்சு. சிலர் வந்து சைக்கிளில் ரொம்ப அழகாக வச்சு அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் வச்சு எடைக்கு வாங்கிட்டு அதை கொடுப்பாங்க, அது ஒரு வேலை நடக்குது. ஆனால் எங்கள் ஊரில் வந்து அப்படி கிடையாது. வீடு வீடாக போயிட்டு இந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கி சாக்கில் போட்டு கொண்டு போய் விற்பாங்க. அப்போது நான் என்னுடைய கையில் அந்த 3 ரூபா வச்சுட்டு இதை எப்படி நம்ம வந்து உண்மையாக இதை பெருக்கிறது, இதில் எப்படி ஒரு ஆசீர்வாதம் வரும்னு என் மனசு தோணும்போது என்ன சொல்லிச்சுன்னா, இந்த 3 ரூபா மட்டும் நீ கொண்டு போய் பொருளை வாங்கி விற்றேன்னா உனக்கு 6 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் நீ போய் நடந்து போகிற இல்லை, அந்த பக்கத்துலலாம் ஒரு பொருளை தூக்கி கண்ணுக்கு தெரியாமல் சும்மா கிடக்கிறத தூக்கி உன் பைக்குள்ளே போட்டேன்னா அதையும் விற்று காசு வரும், இதுலையும் உனக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் இன்னைக்கு சந்தோஷப்படுறேன். அப்போ ஆண்டவர் நம்புறாரு, அந்த கொஞ்சத்தில் உண்மையா இருந்ததை கர்த்தர் பார்த்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆனால் இன்னைக்கு நிறைய பேருடைய கேரக்டர் என்ன தெரியுமா? 3 ரூபாவா, 2 ரூபாவா, 5 ரூபாவா, இதை வச்சு என்ன பண்ண, இதை வச்சு என்ன செய்ய, இந்த வேலையை வச்சு என்ன பண்ண, இந்த தொழிலை வச்சு என்ன செய்ய. நான் சொல்றேன், உங்களுடைய காரியம் அற்பமாய் இருந்தாலும் அது அதிசயமாய் மாற்றுகிறவர் கர்த்தர். உங்க கூட படிச்சவங்க நிறைய பேர் நல்லா இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளையே, ஆனா உங்க கையில 5 ரூபாய் தான் கொடுக்கலாம். அவன் கையில 50,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் கையில 5 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துக்கப்படுறியா? நான் நம்புறேன், அந்த 50,000 பெருசு இல்லைங்க. உன் கையில 5 ரூபாயை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். அவர்களுக்கு முன்பாக ஒரு நாள் கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். எனக்காக இன்வெஸ்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை பாஸ்டர், எனக்காக கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை பாஸ்டர். உங்க மனம் சொல்லுமா? நான் நம்புறேன், உங்க கையில கொடுக்காததான் ஆண்டவர் கேட்கல, கொடுத்ததுல நீங்க என்னவா இருக்கணுமா? கேட்கல. யாரையும் பார்க்கக்கூடாது, அதை நிறுத்தக்கூடாது, எதற்காகவும் மனம் சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. உயிர் இருக்கிற வரைக்கும் கொடுத்திருக்கிற பொறுப்பை உண்மையாய் செய்கிற ஆண்டவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. 2013வது வருஷத்தினுடைய அந்த முடிவில் 14வது வருஷத்தினுடைய அந்த ஆரம் 2014, அந்த 2014வது வருஷத்தில் ரொம்ப சிக்காயிட்டேன். ரொம்ப அதிகமான வியாதி, என்னால் நடக்க கூட முடியல. அப்போது கவுண்டம்பாளையத்தில் இருக்கிற வெஸ்லி ஐயாவும் அம்மாவும் எனக்கு ரொம்ப முடியாமல் படுத்த படுக்கையே 7 நாள் அவங்க வீட்டில் கிடக்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரி நீ இங்கே ரெஸ்ட்டு, நீ போக வேண்டாம், திருச்சிக்கு அப்போ ஊழியம் செஞ்சுருக்கிறேன், OFTயில் ஊழியம் செய்திருக்கேன், அங்கே போக வேண்டாம், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா. அப்போது அவங்கள பார்த்து நான் சொன்னேன், எப்படியாவது என்னை திருச்சி பஸ்ஸில் ஏற்றி விடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உண்மையாக சொல்ல போனால் லிட்ரலாக இது பஸ் ஸ்டாண்டில் வந்து என்னை கொண்டு போய் 2 பேரும் என்னுடைய 2 கையையும் பிடிச்சி பேகை ஃபஸ்ட்டு வந்து அந்த கண்டக்டர்கிட்ட கொடுத்துட்டு என்னை அப்படி கைத்தாங்களாக ஏற்றி பஸ்ஸுக்குள்ளே அனுப்புனாங்க. அப்போது வெஸ்லி அம்மா கூட என்கிட்ட கேட்டாங்க, ஏன்ப்பா இவ்வளோ உடம்பு நல்லா இல்லாமல் இருக்க, போகணுமாப்பா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பஸ்ஸு முழுக்க திருச்சி வரைக்கும் அழுதுகிட்டே போனேன். சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி என் பெட்டி என்னால் தூக்க முடியல. ஆனால் அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் அழுதுகிட்டே சொன்னேன், ஆண்டவரே எனக்கு வேற ஒன்றும் வேணாம், என் கையில் இந்த ஊழியன்ற ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறீங்க, அந்த இடத்துல போய் காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் என் ஜீவன் என் கூட இருந்தால் போதும், அதுக்கப்புறம் நான் செத்து போனால் கூட பரவாயில்ல, செத்தாலும் அந்த ஊழிய ஸ்தலத்தில் தான் நான் சாகணும் அப்படின்னு நினச்சிட்டு அழுதுகிட்டே போனேன் அந்த இடத்துக்கு. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் நம்புகிறேன், அவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலையும் உண்மையாக இருந்ததை மனுஷர்கள் பார்த்தார்களோ இல்லையோ, கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா.
இந்த மகிமையான ஊழியத்தை ஆண்டவர் இன்னைக்கு என் கையில் கொடுக்கும்போது, இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் என்னை சந்திக்க வைக்கும்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த கொஞ்சத்தில் கர்த்தர் கொடுத்ததுன்றதுல ரொம்ப சின்சியராக இருந்ததுனால ஆண்டவர் பல மடங்கு ஆண்டவர் நம்பினார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு கிருபை இருக்குது, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தாளந்து இருக்குது, உங்களை எத்தனை பேர் ஆண்டவர் சுகமாக வச்சிருக்கிறார். கை கால் இல்லாதவங்க கூட ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைக்கிறாங்க, கண் இல்லாதவங்க ஒரு வேலை செஞ்சு பொழைக்கிறாங்க. எவ்வளவோ அவங்க ஞானமாய் நடந்து கொள்கிறார். ஆனால் ஆண்டவர் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு கை கால்களை கொடுத்துருக்கிறாரு, தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரு, கிருபை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எனக்கு ஒரு பெரிய துக்கம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் அந்த கிருபைகளை அப்படியே வீணடிக்கிறாங்க. நிறைய பேர் தூங்கியே கழிக்கிறாங்க, நிறைய பேர் விளையாட்டுத்தனமாய் விளையாடியே கழிக்கிறாங்க, நிறைய பேர் சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்தியே அந்த நேரத்தை கழிச்சிடுறாங்க. நிறைய வித்தியாசமா டைமை வேஸ்ட் பண்ணி ஒண்ணுமே வாழ்க்கையில் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் கூட இல்லை. ஒரு சிலரெல்லாம் காலையிலேருந்து சாயந்தரத்துக்கு ஃபோனில் உட்காந்துட்டே அந்த கிருபையெல்லாம் இழந்துடுறாங்க. எல்லாத்தையும் வீணடிச்சுட்டு நீ எங்க போற, நீ என்ன பண்ண போற? நிற்கதியாக தான் நீ நிற்பப்பா, நீ நிற்கதியாக தான் நிற்ப, நீ ஒன்றும் இல்லாம தான் நிற்ப. இப்படி கர்த்தர் உனக்கு கொடுக்குற எல்லா தாளந்துகளையும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆத்துலையும் குளத்துலையும் போட்டது மாதிரி போட்டுட்டு ஒண்ணுமே பண்ணாம இப்படி இருந்தேன்னா உன் வயசுல நீ என்ன பண்ணுவ, நீ என்ன செய்வ, நீ என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் உங்ககிட்ட கணக்கு கேட்கும்போது நீ என்ன சொல்லுவ? கர்த்தர் ஒரு நாள் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். ஆண்டவர் நிச்சயம் கணக்கு கேட்பார். நீ கணக்கு கொடுக்கணும். அன்னைக்கு கணக்கு கொடுக்கும் போது இன்னொரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க, இன்னொரு நாளை எனக்கு கொடுங்க, நான் செய்யறேன், நான் பாடுறேன், நான் போறேன்னு நினைச்சா இல்லப்பா, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல உனக்கு வாய்ப்பு இல்லை, நீ இழந்துட்ட, கிருபையை இழந்துட்ட. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதுவும் வாலிப தம்பி தங்கச்சிங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உன்னுடைய அபிஷேகத்தை தொலைச்சிடாத, உன்னுடைய கிருபையை தொலைச்சிடாத, நாட்களை தொலைச்சிடாத. நீ கேர்ஃபுல்லா இருங்க. ஏதாவது ஒன்றை பண்ணி உன் கிருபையை பெருக்க பாரு, அதை மல்டிப்ளை பண்ண பாரு, அதை நல்லா வரணும் அப்படின்ற முயற்சி வரட்டும். அப்போ தேவன் உடைய முதுகை தட்டி என்ன பண்ணுவார்? நான் உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கரை பிடிச்சி சொல்லுங்க, உன் கிருபையை வீணடிச்சிடாதேன்னு சொல்லுங்க. நீ உன் நாட்களை வீணடிச்சிடாத. உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சமா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் உண்மையாய் செய். தேவன் உன்னை ஆச்சரியமாய் நடத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு பெலன் தாரும் ஆண்டவரே. எனக்கு எந்த பெலன் தாரும் அப்படின்னா, நான் கொஞ்சத்துல என்னவா இருக்கணும் அப்படின்னா கேட்கல. அது சின்னதோ பெருசோ அது கர்த்தர் கொடுத்தது. இந்த சர்ச்சில் கூட்டுற வேலையை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் சிஸ்டர், பாத்திரம் விளக்குற வேலையை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் சிஸ்டர், அதுதான் நீங்க செய்யக்கூடிய வேலையா இருக்கலாம், வேற பெருசா இல்லை. உங்களுக்கு மைக்கு பிடிக்க வேலை உங்களுக்கு தரல. நான் சொல்றேன், நான் உங்க தேவன் உங்க கையில கொடுத்துருக்கிற ஊழியத்தை நீங்க செய்யுங்க. இங்க ஒருவேளை நீங்க பாத்திரம் கழுவுவீங்க, இங்க ஒருவேளை நீங்க கூட்டுவீங்க. ஆனா எந்த இடத்துல ஆண்டவர்களை மேன்மைப்படுத்தணுமோ, எந்த இடத்துல கர்த்தர்களை கனப்படுத்தணுமோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கனப்படுத்தாம போக மாட்டாரு. இங்க தாழ்ந்து போகிற, இங்க செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். அதற்கு பல மடங்கு ஆண்டவர் தருவார். ஸோ உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறத நீங்க எப்படி செய்யணுமாமா? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டர் இருக்கும்போது செய்வாங்க, பாஸ்டர் இல்லாத போது நம்ம ஆட்கள் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க அப்படி இல்லை. உண்மையிலே நான் எல்லாம் இப்பெல்லாம் விட்டுட்டு தான் போயிடுறேன், எல்லாம் பண்ணி வச்சிடறாங்க. சிலர் அப்படி தான். நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்க முடியாது, கேம்பஸ் லீடர் வந்தாருன்னா செய்வோம், பாஸ்டர் வந்துட்டாருன்னா செய்வோம், அதுக்கப்புறம் செய்ய மாட்டோம். மனுஷனுக்காக அல்ல, மனுஷன் பார்க்கிறார் என்றல்ல, கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல். யார் பார்க்கிறா? கர்த்தர் பார்க்கிறார். ஆமே. ஸோ வேகமாய் நம்பர் 2 வேகமாய் சொல்லி உங்களுக்கு கடந்து போகிறேன். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த சில மாதங்கள்லேருந்து நமக்கு இந்த சர்வீஸை கொஞ்சம் ஒரு 1/2 hour முன்னே ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த ஃபைனல் பண்ணி கரெக்டாக முடிக்க முடியல. ஸோ 5:30 மணிக்கு வச்சானா எத்தனை பேரால் அட்டன் பண்ண முடியும்? கை தூங்க பார்க்கலாம். நல்லா கையை மேலே தூக்கம், கை கீழே போடுங்க. அட்டன் பண்ண முடியாதவங்க கை தூங்க பார்க்கலாமே. 5:30 மணிக்கு வச்சிங்கன்னா அட்டன் பண்ண முடியாதுன்றவங்க கை தூக்குங்க. ஓகே, ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. சரி, ஓகே, பார்ப்போம். உங்களுக்கு இது சிலர் பஸ்ஸில் வர்றது கூட பஸ் வசதிகள்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ பண்ணுவோம். ஏன்னா இந்த டைம் பத்தலை. இந்த ஃபஸ்ட் சர்வீஸுக்கு நான் கொண்டு வந்திருக்கிற அந்த வார்த்தை சரியாக ஃபுல்ஃபில் பண்ணி அவங்கள முடித்து உங்களை ஜெபம் பண்ணி அனுப்புறதுக்கு முடியல. அடுத்த சர்வீஸ் அதுக்குள்ளே வந்து நின்றாங்களா, ஓட்டமாக ஓட வேண்டியதாக இருக்குது இல்லை? சரி, ஓகே, அது பார்ப்போம், ஜெபம் பண்ணி செய்வோம். ஸோ நம்பர் 2, 2வதாக நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 14வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவன் அல்ல
இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க அப்படியே 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாமே. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டிற்கு திரும்பி போனான். போதும், கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்ப நம்பர் 2, இரண்டாவதாக சத்தியத்தை கேட்கிறீங்களா? ஆவலா இருக்கிறீங்களா? ஒரு டைம் கையை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். லைட் வெளிச்சம் கம்மியா இருக்கிறனால உங்க மூஞ்சி அந்த அளவுக்கு தெரியல எனக்கு. நீங்க விழிச்சுதான் இருக்கிறீங்களா அப்படின்னு? ஆமேன். விழிப்பா தானே இருக்கீங்க. இன்னொரு டைம் கையை அசைத்து நல்லா அல்லேலூயா சொல்ல. நம்ம நீங்க தூங்கும்போது பிரசங்கம் பண்ற அளவுக்கு நான் தைரியசாலி இல்லை. சிலர் அப்படியே பண்ணுவோம். அதாவது அபிஷேகம் தான். முன்னாடி இருக்கிறவங்க தூங்குனா கூட அவங்க அதை குறிச்செல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. நான் வந்த வேலையை முடிச்சுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி அழகா பிரசங்கம் பண்ணிட்டு போவாங்க. ஆனா எனக்கு ஒருத்தர் முன்னாடி தூங்கினா நமக்கு உயிரே போயிடும். என்னடா நம்ம பிரசங்கத்தை கேட்டு தூங்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க தூங்கி நான் பிரசங்கம் பண்ற அளவுக்கு தைரியசாலி நான் இல்லை. விழிப்பா தானே இருக்கிறீங்க. கைகளை அசைத்து ஒரு டைம் கூட அல்லேலூயா சொல்லலாம். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 2, இரண்டாவது இந்த இடத்துல பார்ப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை அவர் நேரடியாகவே பக்கத்தில் போய் நின்று அவனை தட்டி கொடுக்குறாரு. ஐயோ ரொம்ப நல்லதுப்பா, ரொம்ப நல்லது. அவன் இந்த இடத்துல ஆண்டவர் எப்பவுமே யாரையுமே ஆண்டவர் கம்பேர் பண்ணி பேச மாட்டாரு. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் ஸ்பெஷலா கம்பேர் பண்ணியே பேசுறாரு. அவன் அல்ல தசமபாவம் கொடுக்கிற அவன் அல்ல, நல்லா ஜெபிக்கிற அவன் அல்ல, உபவாசம் இருக்கிற அவன் அல்ல, சர்ச்சுக்கு ஒழுங்கா வர்ற அவன் அல்ல. அந்த மாதிரி அந்த அவன் அல்லன்னு சொல்ற அந்த மனுஷனுக்கு நிறைய குவாலிட்டி இருக்குது. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். அப்போ அந்த ஆயக்காரனை பார்த்து ஆண்டவர் தட்டி கொடுத்து, இவன் தாண்டா பெஸ்ட், இவன் தாண்டா. ஆனா இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அந்த ஆயக்காரன் முழங்கால் படிட்டு என்ன சொல்றான்னா, ஆண்டவரே நான் அல்லன்றான். எனக்கு தகுதி இல்லை, இன்னைக்கு நான் அந்த அளவுக்கு நல்லவன் இல்லை, அவனை மாதிரி நான் ஜெபம் பண்ணல, அவனை மாதிரி நான் எதுவுமே பண்ணல, எனக்கு தகுதியே இல்லைன்றான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தட்டி கொடுக்கும் போது அவனை தட்டி கொடுக்கிறார். நம்பர் 2, இரண்டாவது கர்த்தரால் புகழப்படுவது. ஆண்டவர் யாரை புகழுகிறார்? ஆண்டவர் உங்களை தட்டி கொடுக்கணும்னு நினைச்சா, உங்களுக்கு தகுதி இருந்தும் வாய் அளவில் அல்ல, மனசளவில் யார் தங்களை தாழ்த்துகிறார்களோ ஆண்டவர் முதுக தட்டி, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவன். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த ஆயக்காரன் தகுதி உள்ளவனான்னு கேட்டா கண்டிப்பா அவன் தான் அவன் அப்படி நினைச்சுக்கிட்டானே தவிர கண்டிப்பா ஒரு நல்ல பர்சன். ஏன்னா அவன் ஆலயத்துக்கு வந்திருக்கான்ல, முழங்கால் படிக்கிட்டு இருக்கான்ல. இன்னும் சொல்ல போனா என்னன்னா, எல்லாரும் முன்னாடி உட்காந்துருவாங்க. ஆனா இவனுக்கு ஒரு நம்ம ஒன்றும் பெருசா பண்ணலையே அப்படின்னு மூளையில ஆண்டவருக்காக வாழணுன்ற ஆசை, கீழ்ப்படியணுன்ற ஆசை. ஆனா அது அவனால பண்ண முடியல. அதான் பண்ண முடியலன்னு ஒன்று போகுது. முழங்கால் படிக்கிட்டு அவனை குற்றம் காமிச்சு, இவனை குற்றம் காமிச்சு, நான் அதனால தான் இப்படி பண்ணேன், இதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லாம என்ன சொல்றான் அப்படின்னு சொன்ன, ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். சொல்லுங்க, தன்னை தாழ்த்துகிற, சொல்லுங்க, தன்னை தாழ்த்துகிற எவனும். ஆமென். பெருமை கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு வருகிற விளைவு பயங்கரமா இருக்கும். ஒரு மனைவி தான் சம்பாதிக்கிறேன் என்கிற பெருமை உங்களுக்கு வருமானால், நான் சொல்றேன், பாஸ்ட் இப்படி சொல்றாருன்னு நினைக்காதீங்க, உங்களை கர்த்தர் தரை மட்டும் கொண்டு வந்து உட்கார்ச்சிடுவாரு. நான் சம்பாதிக்கிறேன், நான் அதனால என் கணவனை ஆளுகை செஞ்சிருவேன், நான் சொல்ற மாதிரி கிழிச்ச கொட்டை தாண்ட மாட்டாரு. இல்ல சிஸ்டர், நீங்க சம்பாதிங்க, நீங்க டேலண்டா இருங்க. ஆனா அதுக்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவனாரை மதிக்காம இருக்க முடியாது. அதுக்காக நீங்க அவங்கள துச்சமா நினைச்சிடக்கூடாது. சில இடங்கள்ல இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, கணவன் கொஞ்சம் நல்ல பெரிய ஒரு டேலண்ட் உள்ள ஒரு ஆளா அப்படி இருப்பாரு. அந்த இடத்துல மனைவி கொஞ்சம் வீக்கா கம்மியா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. குடும்ப வாழ்க்கைன்றது ஒருத்தர் உயரும் போது இன்னொருத்தர் அவங்கள பார்த்து எனக்கு மிஞ்சி போயிடுவாங்களோன்னு நினைக்கிறவங்க கிடையாது. என்ன தெரியுமா, உன்னுடைய தயவால நான் இருப்பேன், இப்போ உன் தயவால நான் இருக்கேன், அவ்வளவுதான்.
ஆண்டவர் ஒன்று ஆசீர்வச்சாலும் ஓகே, கேட்கல. ஆனா சிலர் இதுல ரொம்ப மிஸ் பண்றாங்க. கணவனை விட ஒரு 5000 ரூபாய் ஜாஸ்தியா சம்பாதிச்சாச்சுன்னா உடனே நான் சம்பாதிக்கிற பணத்துல தானே நீ சாப்பிட்ற. அது ஒரு துஷ்ட கணவனார்கள் சிலர் இருப்பாங்க. அப்படின்னா மனைவியை வேலைக்கு விட்டுட்டு இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க சம்பாதிக்கிற பணத்தை வாங்கி 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 அந்த மாதிரி ஒரு கோஷ்டி இருக்காங்க. அவங்கள நான் சொல்ல வரல. ஆனா மனசறிஞ்சு கணவனை விட நான் அதிகமா படிச்சிருக்கிறேன், கணவனை விட நான் அதிகமா சம்பாதிக்கிறேன், மனைவியை விட நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் கொடுக்குற சோறத்தான் அவங்க சாப்பிட்றாங்க, என்னை விட அவ வந்து மக்கு சட்டி, அவங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி நீங்க பெருமை கொண்டீர்களே. ஆனால் பிரதர், நான் பார்த்ததை சொல்றேன், ஆண்டவர் உங்களை கண்டிப்பா சும்மா விட மாட்டாரு. ஒரு நாள் அவர்களுக்கு முன்பாக நீங்க தாழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உங்களுக்கு வரும். நான் பார்த்துருக்கேன், கண்ணால பார்த்துருக்கேன், எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். அப்படியே கணவனார அற்பமா துச்சமா அவர் சம்பாதிக்காத ஒரே காரணத்திற்காக திடீர்னு அவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு தோல்விக்காக அவர் அப்படியே தூக்கி போட்டுட்டு, நீ வந்து வேணா வாழு, நீ வந்து வேணா என் கீழே இரு அப்படின்னு சொன்ன அந்த நபர்கள் எல்லாம் வாழ்க்கையில உடைஞ்சு போய் நஷ்டப்பட்டு அவங்க வேலை ஒரு நாள் அவங்கள கை கொடுக்காம அப்படி இருந்த எத்தனை பேரை பார்த்துருக்கேன் தெரியுமா? அதிகாரம் வந்த உடனே ஒரு நாள் நம்ம ஆடிட முடியாது, கவனமா இருக்கணும். அதுவும் தாழ்மை வாயில இல்லை, மனசுக்குள்ள எப்பவும் இருக்கணும், எப்போ இருக்கணும். பொதுவாக நம்ம வளரும் போது உயரும் போது சில மதியம் இந்த மாதிரி ஒட்டும், அந்தந்த டைம்ல அதை தான் கரெக்ட் பண்ணிக்கணும். அது ஏன் முழங்கால நில்லுங்கன்றோம், இதுக்கு தான். ஏன் தரையில உட்காருங்கன்றோம், இதுக்கு தான். தரையில உட்கார்ந்த உடனே பரிசுத்த வாட்டி, தரையில உட்கார்ந்த அப்படியெல்லாம் சொல்லலை. ஆனா இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொன்னா நம்முடைய தாழ்மையினுடைய வெளிப்பாடு. என்னால் அப்படி இருக்க முடியும், தரையிலையும் இருக்க முடியும். இதெல்லாம் இந்த பழக்கங்கள் எல்லாமே வந்து திருச்சபைகள்ல இப்ப மாறிடுச்சு. நம்மளே அப்படிதான். இந்த சர்ச்சை இப்ப அழகா ரெடி பண்ணதுக்கு பிறகு வந்து இப்படி உங்களை தரையில உட்கார வைக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா வசதிகள் அப்படி மாறிடுச்சு. இனி செருப்பு போட்டு தான் சில நேரத்தில் சில இடங்களில் செருப்பு போட்டு தான் போக வேண்டியது மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த செருப்பு 10,000 பேர் வர்ற இடத்துல வந்து உங்க நம்ம செருப்பை நம்ம பத்திரப்படுத்த முடியாது. அது ஒரு பெரிய வேலை. சின்ன கூட்டம் இருக்கும்போது எல்லாத்தையுமே அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ். இன்னைக்கு அதே மாதிரி இப்போ வந்து கீழே எல்லாருக்கும் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த பழக்கம் ரொம்ப குறைவானதுனால எல்லாரும் சேர்ல உட்காரனால அந்த பெயின் வருது. ரொம்ப நேரம் அந்த செய்தியை உட்காந்து கேட்க முடியதில்லை, செய்தி டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. செய்தியை நீங்கள் கிளியராக கேட்கணும்னா ஒரு சேர்ல உட்காரணும் அப்படின்றது மாதிரிலாம் வந்துடுது. ஆனால் அடிக்கடி இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கூட்டம் இருக்காங்க, ஒரு வம்சத்து ஆட்கள், அவங்க வீட்டில் இருக்கிற டைனிங் டேபிள் வந்து ஹைட்டாக இருக்காது, கீழே தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் துபாய் இன்னும் வந்து இங்கேயும் இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர்லேயும் பார்த்தீங்கன்னா சில ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு சில ரெஸ்டாரண்ட் இருக்குது, அந்த ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க வந்து டேபிள் நம்ம உட்கார்ற மாதிரி பெரிய டேபிள் இருக்கும், சேரில் உட்காந்து இப்படி சாப்பிட்ற மாதிரி. ஆனால் இன்னொரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தரையில் தலான மாதிரி ஒன்றை போட்டு தரையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அவங்க ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தரையில் உட்காந்து அந்த திவான் மாதிரி அப்படி செட் பண்ணி உள்ளே உட்காந்து நீங்கள் சாப்பிடலாம். அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள். அப்போது நான் என்ன நினைப்பேன்னா, ஏன் அப்படின்னா அவங்க வந்து தரையில் உட்காந்து சாப்பிடணுன்ற அதை வச்சிருக்காங்க பாருங்களேன். நான் எவ்வளோ உயர்ந்தவனாக இருந்தாலும் நான் கீழத்தை உட்காந்துடணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் தான் அதுக்கு காரணம். அப்போ நம்ம நிறைய பேர் அப்படியே உயர்ந்து இருந்துட்டே பழகிட்டோம். அப்படி இல்லை, இந்த தாழ்மை, மனத்தாழ்மை உங்க எல்லாருக்கும் வேணும். இல்லைன்னா கஷ்டப்படுவீங்க சிஸ்டர். தன்னுடைய பலத்தை நம்பி பெருமையாய் இருக்கிறவர்கள் வந்து நிச்சயமாய் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் ஒரு நாள். உங்களுடைய ஊழியக்காரன் நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், படித்ததனுடைய அந்த ஆணவம் சொல்லுவாங்கல்ல, அந்த நான் பெரிய படிப்பாளி, டேஞ்சர் சிஸ்டர், டேஞ்சர் பிரதர். அதே போல சிலருக்கு நான் ரொம்ப அழகா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்ற நினைப்பு உங்களுக்கு கண்டிப்பா வேணும். அது இல்லைன்னா கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் போயிடும். நான் அழகா இருக்கேன், கடவுளை அழகா படைச்சிருக்காங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா என் அழகுக்கு முன்னாடி நீ ஒரு தூசி, நீ ஒரு கால் தூசி வருவியா பாரு, என் அழகுக்காக அப்படியே லைன்ல நிற்கிறாங்க பாரு 10 பேர். வேற எதுக்கும் என்னை கல்யாணம் பண்ணல, என் அழகுக்காகவே கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், என்ன வரணுன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, சிலரெல்லாம் எனக்கு சிரிச்சட்டும் சிரிப்பா வரும். அது காமெடியாக தான் இருக்கும். அப்படின்னா நான் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அவன் என்னை பார்த்துட்டான், இவன் என்ன பார்த்துட்டான், இவன் எனக்கு பிரச்சனை பண்ணான், அவன் எனக்கு பிரச்சனை பண்ணான். அப்புறம் வந்து இவர் நான் அழகாக இருக்கிறதுனால இத்தனை பிள்ளைங்க என்னை தேடி வந்துருச்சு, அந்த பிள்ளை என்னை தேடி வந்துருச்சு, அந்த அம்மா எனக்கு அப்படி பண்ணாங்க, இந்த அம்மா ஓ அப்பா சாமி, இவங்களெல்லாம் கொண்டு போய் எந்த ஆற்றுல முக்கி ஞானஸ்தானம் கொடுக்குறதுன்னு தெரில. அப்படி ஒரு ஒரு பயங்கரமான எண்ணம் பாருங்க. அப்படி ஒரு எண்ணம், என்னடா இது அப்படின்னு. அப்படி ஒரு இல்லை, அழகாக இருக்கிறோம், கர்த்தர் அழகாக வச்சிருக்காரு. ஆனா
இந்த அழகே எனக்கு கடைசி வரைக்கும் போதும்னு என்ன பண்ணிட முடியாது. கேட்கல, ரொம்ப ஜாக்கிரதை. நீங்க எதுல பெருமைப்படுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லிட்டீங்களா? ஹலோ, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எல்லா ஆண்டவரும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரட்டும். ஆனா மகிமை மட்டும் யாருக்கு போகணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஒருவருக்கு. ஹல்லேலூயா. கார் வாங்குங்க, ஆனா எதுக்கு வாங்காதீங்க? கேட்கல? ஆமென். வீடு கட்டுங்க, ஆனா எதுக்கு கட்டாதீங்க? கட்டக்கூடாது. எல்லாமே எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, தேவன் எனக்கு தந்திருக்கிறத நான் சந்தோஷத்தோட அனுபவிக்கலாம். ஆனா என் மனசுல அதை குறித்து என்ன வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய இந்த கார் வந்து ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது. கொஞ்சம் உள்ள ஒழுகுது. அப்புறம் வந்து அதனுடைய நிறைய வேலை இருக்குது. அப்போ வந்து நான் வந்து சரி, இப்போ நமக்கு ரொம்ப பண நெருக்கமாக இருக்கிறதுனால சரி ஒரு செகண்ட்ஸ் கார் கூட வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் மனசில் எடுக்கும்போது, ஒரு பிரதர் வந்து நல்ல பிராண்டு, ஹை பிராண்டு ஒரு காரு, ஆனால் ரொம்ப குறைவான விலை. அப்போ அவர் சொன்னார், இதை வேணா எடுத்துடலாமா? அவர் எடுத்துடலாமான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இதில் மட்டும் நீங்கள் போனீங்கன்னு வைங்களேன், உங்கள் பேரும் அதுவும் மேட்சாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் அப்படின்னாரு. அந்த உடனே நான் சொன்னேன், இது வந்து இந்த காரனுடைய மதிப்பு இவ்வளோ இருக்குது, ஆனால் நம்ம வந்து ஒரு 5-6 லட்சத்து தான் இதை கொடுத்து வாங்குறோம். இதனுடைய ஒரிஜினல் காஸ்ட் 50 லட்சம் ரூபா வரும். ரோட்டில் போகும்போதெல்லாம் நிறைய பேர் இது 50 லட்சம் ரூபா காரணம்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னா, உடனே சொன்னேன், பின்னாடி ஒரு ஸ்டிக்கர், இது 2ஆம் தரமாய் வாங்கப்பட்டது. அது சொல்ல எனக்கு பாஸ்டர் வேணா ஒன்றும் பண்ணலாம், நீங்கள் அந்த மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாரும் சொல்லிடலாம். எப்படின்னா, இந்த கார் 2ஆம் தரமாக வாங்கப்பட்டது அப்படின்னு எழுதி ஒட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஓ எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, இது செகண்ட் ஹேண்டு காரு, பாஸ் ஆகலாம். அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா, அதை வச்சு நம்ம ஒன்றும் மெயின்டைன் பண்ண முடியாது, அது மாதம் நிறைய செலவாகும், அதெல்லாம் நம்ம தேவையில்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி அது விட்டுட்டோம். அப்படி அப்போது சிலர் வந்து எதுக்கா பெருமைக்காவது ஏதாவது ஒன்று என்ன பண்ணிடணும், அது உடஞ்சதோ நொஞ்சதோ, ஆனால் அவங்களுக்கு என்ன காமிக்கணும், அவங்களுக்கு பெருமை காமிக்கணும். இல்லை, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர். கேட்கல? சத்தமாக சொல்லுங்க எல்லாருமே. கிருபை அளிக்கிறாரா? என்னுடைய கணவனாரை விட நான் உயர்ந்தவேன்ற எண்ணம் எனக்கு, அதை விட என் மனைவியை விட நான் உயர்ந்தவேன்ற எண்ணம் கூட எனக்கு என்ன பண்ணிடக்கூடாது. நான் உனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு திட்டுறது வந்து நான் பெரிய விஷயமா ஒன்றும் சொல்லலை. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, உங்கள் மனசில் என் மனைவிக்கு ஒன்றும் தெரியாதுன்றது என்ன பண்ணிடக்கூடாது. கேட்கல? உங்க மனைவிக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம் பிரதர், ஒரு ஜபம் மட்டும்தான் உங்க மனைவி தெரியுமா இருக்கலாம், ஆனா நீங்க சம்பாதிக்கிற மொத்த சம்பாத்தியத்துக்கும் அந்த ஜபம் தான் காரணம்ன்றதை நீங்க மறந்துடாதீங்க பிரதர், மறந்துடாதீங்க பிரதர். உங்க மனைவிக்கு வந்து மற்றவங்கள மாதிரி வெளிப்படையா பேச தெரியாது, ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு முன்னாடி வந்து நிக்க தெரியாது, கலகலன்னு பேச தெரியாது, இங்கிலீஷ் பேச தெரியாது, அவங்க என்னமோ அப்படிதான் இருப்பாங்க, பேதையா இருப்பாங்க. ஆனா உங்க மனைவியை குறைவா நினைக்காதீங்க, அவங்களுடைய முழங்கால் தான் அவங்களை இவ்வளவு தூரம் வளர்த்துது. உங்களை விட அவங்களுடைய பவர் ரொம்ப பெருசு பிரதர். அவங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க இல்லைன்னா தெரியும். அதனால எல்லாரையும் நம்மை விட எப்படி நினைக்கணுமா, மாமா மேலானவர்களாய். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். ஸோ 3வது நாள் அது ஒரே லைனில் சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும். அப்படின்னா ஆண்டவரை அப்ரிசியேட் பண்ணது, ஆண்டவர் தட்டி கொடுத்தது, ஆண்டவரை குறித்த அறிவு அவனுக்குள்ள இருந்துச்சு, அதனால ஆண்டவர் தட்டி கொடுத்தார். நம்பர் 4, 4வது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் அங்க தேவனுக்கு விட்டு கொடுத்ததுனால ஆண்டவர் ரொம்ப பிடிச்சி கர்த்தரை அப்ரிசியேட் பண்ணாரு. ஆமே. ஸோ ஒருவேளை வந்து நீங்கள் இந்த செய்தி இந்த 4 பாயிண்ட்ஸையும் கேட்கணும்னா அடுத்த சர்வீஸுக்கு வந்து நாங்கள் இதை கண்டினியூ பண்ணுறோம். அதை விளக்கமாக ஆண்டவருடைய துணையோடு சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்போது இந்த 2 காரியங்களையும் விளக்கமாக உங்களுக்கு சொன்னேன், மற்ற 2 காரியத்தையும் 4 விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஸோ சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் நம்மளை எப்போ தட்டி கொடுப்பார் அப்படின்னா, நம்பர் 1, முதலாவதாக கொஞ்சத்தில் உண்மையாய். அப்படின்னா கொடுக்குற கொஞ்சத்தை பெருக்கிறவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவாரா மாமா,
தட்டி கொடுப்பாரு. நான் உனக்கு கையில் கொடுத்தது நல்லா செஞ்சுட்ட பாடு. நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் யாரை தட்டி கொடுப்பாரு அப்படின்னா, தகுதி இருந்தும் தன்னுடைய மனசுல மனத்தாழ்மையா இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணுவாராமா, தட்டி கொடுப்பார். நம்பர் 3, மூன்றாவதாக தேவனை குறித்த சரியான அறிவு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு, உலக அறிவு இல்லை, நமக்கு நிறைய பேருக்கு உலக, இந்த வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மனுஷன் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரை யார் ஆண்டவர் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவர் சீடர்களை பார்த்து கேட்கிறாரு, என்ன நீங்க யாருன்னு சொல்றீங்கன்னு கேட்கும்போது பேதுரு மட்டும் எழுப்பி என்ன சொல்வான்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீ கிறிஸ்து அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, இது உனக்கு மாம்சமோ ரத்தமோ வெளிப்படுத்தல, இந்த வெளிப்பாடு உனக்கு எங்க வந்திருக்குது, பரலோகத்திலிருந்து வந்திருக்குன்னு தட்டி கொடுப்பாரு. அப்போ தேவன் யார் என்று அறிகிறவன் தான் இந்த உண்மையான வெற்றியாளர். ஸோ நம்பர் 4, நாலாவதாக நீங்கள் ஆதியாகமம் 22:16 வாசிப்பீர்களானால், ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்துவான் பாருங்களேன். கத்தியை எடுத்து ஓங்கும் போது ஆண்டவர் நிப்பாட்டி சொல்லுவாரு, டேய் நீ எவ்வளோ உத்தமன் அப்படின்றத நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், அறிந்துட்டேன். அதனால உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்டா. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்தது, இந்த காரியத்தை நீ செய்தபடினால், ஆதியாகமம் 26:16-17 வாசிங்கன்னா, செய்தபடினால் இந்த பூமியில உன் வம்சம் என்ன பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. அப்போ நம்பர் 4, நாலாவதாக கர்த்தருக்காக விட்டு கொடுக்கிறது இருக்குல்ல, ஆண்டவர் அவங்களை அப்ரிஷியேட் பண்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. எத்தனை பேர் கீழ்ப்படிய போறீங்க? ஒரு நாள் சீக்கிரமாக நான் நம்புகிறேன், நீங்கள் யாரால் தட்டி கொடுக்கப்படுவீர்கள் என்றால் கர்த்தரால் தட்டி கொடுக்கப்படுவீர்கள். ஆமேன். கர்த்தர் உங்களை தட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த உலகமே உங்களை தட்டி கொடுக்க ஆரம்பிச்சு. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, எத்தனை பேர் வேணும்னு கேட்குறீங்க? அப்படியே எழுமி நில்லுங்க பார்க்கலாமா, சீக்கிரமாக எழுமி நின்று, ஆண்டவரே இன்னைக்கு பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் எனக்குரியது, என் பிள்ளைகளுக்கு உரியது, என்னை தைரியப்படுத்துகிற ஒரு கர்த்தர், என்னை பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர், என்னோடு இருக்கிற ஒரு தேவன், ஆண்டவரே ஒரு நாள் என்னை கைவிடுகிறவர் அல்ல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட அந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தமாய் ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே 7 நாட்கள் இன்றையிலிருந்து அப்படியே வசனத்தை அப்படியே கொண்டு எங்களுக்கு நிறைச்சிட்டே இருங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தை அனுப்பி எங்களுடைய ஆலயத்தை அப்படியே நிரப்பிட்டே இருங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை முழுவதுமாய் நான் தாழ்த்துகிறேன். என் கொம்பை உயர்த்தின கர்த்தர் நல்லவர், நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை, வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த குவாலிட்டி எல்லாம் எனக்கு வரட்டும் ஆண்டவரே. நீர் ஒரு நாள் ஆண்டவரே மோசையை புகழ்ந்தது போல நீங்க என்ன புகழணும், என் தாசனாகிய மோசையோ என் தாசனாகிய பென்சோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கிறார், உன் தலையை ஒரு நாள் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஒரு என்கரேஜ்மெண்ட் கூட இல்லாம தன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு நாள் இயேசு உங்களை தட்டி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பரலோகம் உங்களை மனிதர்கள் பார்க்கிற விதமாய் பரலோகம் பார்க்கறது இல்லை. நான் சொல்றேன், கர்த்தர் பரலோகத்தினுடைய பார்வையே வித்தியாசமானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த அடிக்கடி நான் சொல்லி இருக்கிறேன், 2 கால்களும் ஆக்சிடென்ட்லே இழந்து போன ஒரு தாயார், ஒரு திருச்சபை ஒரு கண்ணு கட்டாத தூரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது. அந்த பாஸ்டருக்கு ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வி, ஆண்டவரே இந்த திருச்சபை வளர்வதற்கு என்ன காரணம்? நான் ஒன்றும் பெருசாக செய்கிற மாதிரி தெரியலையே, ஆனால் இவ்வளோ வளருதே. அப்போ தான் ஆண்டவர் சொன்னாராம்மா, அந்த தெருவழியாய் நடந்து போய் ஒரு சின்ன ஒரு குடிசையை காமிச்சு அந்த வீட்டுக்குள்ளே போ அப்படின்னாராம்மா. அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ரொம்ப குடிசையான வீடு, அடுப்பு, அந்த விறகடுப்பு அந்த வீட்டில் கரியாக இருக்குது. வீட்டுக்குள்ளே ஒரு அம்மா அந்த கை தாங்கலாக 2 வச்சுட்டு 2 கால்களும் இல்லாமல் பைபிளை முன்னாடி வச்சுட்டு கண்ணீரோடு அழுதுட்டு இருந்தாங்களாமா. ஆண்டவர் சொன்னாராமா, இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சி வேற யாருமே காரணம் இல்லைப்பா, இந்த அம்மா தான் காரணம் அப்படின்னாராம். அந்த தாயாருடைய ஜபம் தாண்டா காரணம். ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்களுக்காக கதறாங்க, ஜெபிக்கிறாங்க, எங்க பாஸ்டர் பயன்படுத்துங்கன்றாங்க, இந்த வார்த்தை போய் கிரியை செய்யட்டும்ன்றாங்க. இவங்களுடைய ஜபத்தினால தான் இந்த இடத்த ஒரு பெரிய எழுப்புதல் வந்திருக்குனாங்களாம். ஸோ அந்த அம்மாவை யாருக்கும் தெரியாது, அந்த அம்மாவை யாரும் என்கரேஜ் பண்ணலை. ஆனால் பரலோகம் அந்த அம்மாவை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே
நான் நிறைய ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், ஆனால் என் குடும்பத்தில் எனக்கு மதிப்பே இல்லை. நிறைய பேருக்கு கண்களுக்கு முன்பாக நான் பைத்தியக்காரிய போல தெரிகிறேன். என் கணவனார் என்னை பைத்தியம்னு திட்டுறாரு. உனக்கு வாழவே தெரியாது, நீ ஜெபம் ஜெபம் ஜெபம்னு இப்படி உட்காந்துருக்குற, நீ என்னத்தை பெருசாக வாழ்ந்துட்ட, சும்மா ஸ்தோத்திரம் பண்ணோன்னா வந்துருமா, அல்லேலூயா சொன்னோன்னா வந்துருமா அப்படின்னு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு பாஸ்டர். என் ஜெபம் பண்ணலாமா வேண்டாமான்னு நினைக்கிறேன். இல்லை, உங்கள் கணவனாருடைய பார்வை வித்தியாசமானது, உங்கள் பிள்ளையினுடைய பார்வை வித்தியாசமானது. ஆனால் பரலோகம் சொல்லுது, உன் ஜெபத்தினால தான் அவங்க வாழ்கிறாங்க, உன் ஜெபத்தினால தான் உன் குடும்பம் நிலை நிற்கிறது. நீ ஜெபத்தை நிறுத்தி விட்டால் அந்த குடும்பம் நிலை நிற்காது. அதனால நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் மனதை தளரவே விடாதிருங்கள். ஹல்லேலூயா.